ஐபிசி தமிழ் செய்திகள். ரயில் வீதிகளில் நுழைபவர்கள் மற்றும் அதில் பயணிப்பவர்கள் தொடர்பில் நடைமுறையில் உள்ள சட்டத்தை கடுமையாக ரயில்வே திணைக்களம் தீர்மானித்துள்ளது. ரயில் வீதிகளில் பயணிப்பதால் நாளொன்றுக்கு 2 அல்லது 3 பேர் பலியாகின்றனர். கடந்த 2 மாதங்களில் மாத்திரம் 64 பேர் உயிரிழந்துள்ளனர். நேற்று 2 பாடசாலை மாணவர்கள் ரயில் மோதுண்டு உயிரிழந்த சம்பவம் நாட்டு மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. ரயில்வே சமீட்சை சட்டத்தை மீறி யாரும் செயற்பட வேண்டாம் என ரயில்வே பாதுகாப்பு அதிகாரி அன்ற பிரேமரத்ன தெரிவித்துள்ளார். ரயில்வே சட்டத்தை சரியாக பின்பற்றினால் உயிரிழப்புகளை தவிர்க்க முடியும் என அவர் அறிவுறுத்தியுள்ளார். இதேவேளை இலங்கை வரும் சுற்றுலா பயணிகள் இருவர் மிகவும் பிரபலமான எல்லை பாலத்திற்கு வெளியே தொங்கிய நிலையில் முத்தம் கொடுத்த புகைப்படம் பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சமூக வலைதளமான இன்ஸ்டாகிராமில் அதிக விருப்பங்களை பெற்றுக்கொள்ள இவ்வாறு செயற்பட்டதாக பிரித்தானிய ஊடகம் ஒன்று கடுமையாக விமர்சித்திருந்தது. எனினும் சர்ச்சைக்குரிய அந்த புகைப்படத்திற்கு 40,000 விருப்பங்கள் கிடைத்துள்ளது. இந்த நிலையில் ரயில்வே சட்டத்தை மேலும் கடமையாக்கும் செயற்பாட்டுக்கு நாட்டு மக்கள் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளனர். பலர் பொறுப்பற்ற வகையில் செயல்படுவதால் விலை மதிப்பற்ற உயிர் பரிதாபமாக இழக்கப்படுவதாக பலர் ஆதங்கம் வெளியிட்டுள்ளனர். ரயில்வே தொடர்பில் கடமையாக்கப்படும் சட்டம் உயிரிழப்புகளை தவிர்க்கும் என மக்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். அனைத்து செய்திகளையும் பார்க்க ஐபிசி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.